இப்போதாங்க நான் அசுரன் படம் பார்த்தேன். இந்த படத்த நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனா பார்க்கும்போது வெறும் படமா தான் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அந்த படத்த பாடமா பார்த்தேன். இந்த பாடத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இந்த படத்த எடுத்த வெற்றிமாறன் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தனுஷ் சார் பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ஷார்ப் அண்ட் டீட்டெயிலா கியூரியாசிட்டியோட பாருங்க. அப்பதான் அந்த படம் உங்களுக்கு பாடமா புரியும். இதுல வந்த சில விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துக்கு ஒண்ணு அவன் எதை செய்ய வேணா தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா கோபம். கோபம் வந்து இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு. ஆனா அந்த கோபத்த எங்க, எப்படி, எதுக்கு காட்டணுன்றத சிந்திச்சு கோபத்த காட்டணும். அப்பதான் இங்க ஜெயிக்க முடியும். 3வதா பார்த்தீங்கன்னா பகை. பகைய வளர்க்கறத விட அத தாண்டி போறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. படிப்பு. இந்த படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லுவாங்க இந்த படத்துல. இந்த காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க. ரூபா இருந்தா புடிங்கிக்குவானுங்க. ஆனா படிப்ப மட்டும் யாராலயும் எடுக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க படிங்க. உங்களால புடிச்சத படிங்க. நீங்க படிச்சு நல்ல அதிகாரத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்ச எல்லா கெட்ட விஷயங்களையும் தாண்டி யாருக்கும் செய்யாம, ஒரு நியாயமான, நேர்மையான ஒரு ஆபீஸரா இருந்து, நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நீங்களும் நல்லா இருங்க. நேர்மையா இருப்போம், நீதியோடு இருப்போம், சத்தியத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.